கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 680க்கு மேல யாரெல்லாம் நீட்ல மார்க் வாங்கியிருக்கீங்களோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆல் இந்தியா கோட்டால சூஸ் பண்ணீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் 85க்கு எம்எம்சி கிடைச்சது. இந்த வருஷம் 695 இருந்து 705 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப. காலேஜ் தேர்ட் ரேங்கிங்ல 150 சீட்ஸ் இருக்கு. 22 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டா, 128 சீட். மதுரையில் இருக்க மெடிக்கல் காலேஜ் நீங்க எய்ம் பண்றீங்கன்னா உங்களோட நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 650 to 665 இருக்கணும். 665 நீங்க ரொம்ப சேஃப். 7th ரேங்கிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்ண காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டால வந்து 60 மார்க்ல இருந்து 85 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் கோட்டால அதுல 75% ஆவது இருக்கும். ஏன் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். தமிழ்நாட்டோட டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன, அந்த மெடிக்கல் காலேஜ்ல சேரணும்னா 2024 வருஷம் நீட்ல என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பிரெடிக்டட் கட் ஆஃபோட வந்திருக்கோம். லாஸ்ட் இயரை காட்டிலுமே இந்த வருஷம் நீட் கட் ஆஃப் மார்க் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. சொல்ல போனோம்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றோம் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 20 மார்க்ல இருந்து 60 மார்க்ஸ் வரைக்கும் இந்த டைம் ஒரு இன்க்ரீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா அனாலிசிஸ் கொடுத்திருந்தோம். அதை நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க. இது தமிழ்நாடுக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடுக்கு அது எக்ஸாக்டா பொருந்தாது. பட் அதுல 75% கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களை கட்டாயமா பாதிக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் 720க்கு 720 வாங்கினது பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரே மாணவன் மட்டும்தான். ஆனா இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேயே 8 பேர் வந்து 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்காங்க. இது ஒவ்வொரு மார்க்குக்கும் வரும்போது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் எண்ணிக்கை அப்படிங்கிறது கட்டாயமா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. எப்படி பார்த்தாலுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் மார்க் தான் நீங்க சேஃப். அது என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லைங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன, அதுல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கு இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுல 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அது கூட அடிஷனலா ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சோ இத சேர்த்தனோம்னா ஒரு 37 கவர்மெண்ட் காலேஜஸ் வருது. இந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே இந்த வருஷம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எங்கெங்க சீட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணிருக்கோம். பிரெடிக்டட் கட் ஆஃப் நம்ம சொல்ல போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட கனவும். அந்த கனவு நிறைவேறதுக்கு இந்த வருஷம் கட்டாயமா கொஞ்சம் மார்க் அதிகமாக தேவைப்படுது. அது என்ன மார்க் அப்படிங்கிற நம்ம பார்த்தலாம். மேற்கொண்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்துதான் நிறைய வீடியோஸ் நீட் கவுன்சிலிங் பத்தினது நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல எப்பவுமே நம்பர் 1ல இருக்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஆக்சுவலி இந்த காலேஜ்ல மொத்தம் 250 MBBS சீட்ஸ் இருக்கு. அதுல 15% 37 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால யார் வேணா எங்கிருந்து வேணா எடுத்துட்டு வரலாம். அந்த ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாடு மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 680க்கு மேல யாரெல்லாம் நீட்ல மார்க் வாங்கியிருக்கீங்களோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே தமிழ்நாடு காலேஜஸ் பிளான் பண்ணாலும் கூட இந்த ஆல் இந்தியா கோட்டால சூஸ் பண்ணீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடுல கிடைக்கும். ஸோ தயவு செஞ்ச ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், 680க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைம் ஆல் இந்தியா கோட்டாலே கிடைக்குங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஃபைன். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற 85% 213 சீட்ஸ் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுது. இந்த காலேஜ் நம்ம ஊர்லயே இருந்தாலும் இதான் சீட் அலோகேஷன். இதுல 3 சீட்லயுமே இந்த 16 சீட்ஸ் அப்படிங்கிறது 7.5 ரிசர்வேஷன் கீழே வந்துடும். அது போக இருக்க 197 சீட்ஸ் மட்டும்தான் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் 92.5% சீட்ஸ் எடுக்க முடியும். அந்த 92.5% ஆஃப் சீட்ஸ்ல ஓசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் 685க்கு எம்எம்சி கிடைச்சது. இந்த வருஷம் 695 இருந்து 705 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிகாஸ் ஓசியில 20% என்னமோ தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஒதுக்கப்படுது. எப்படி பார்த்தாலுமே ஒரு 40 சீட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு நம்ம ஸ்டேட்கே ஒதுக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டி மினிமம் 10 கட் ஆஃப்ல இருந்து 15 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசி லாஸ்ட் 669 கிடைச்சது. 670 இருந்து 685க்குள்ள ஏதாவது ஒரு மார்க்ல இந்த வருஷம் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோ இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தா, இந்த மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் இருந்தா நீங்க ரொம்ப சேஃப் ஜோன். அந்த மினிமம் கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து 50-50 வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பிசி முஸ்லீமா இருந்தா 665 to 675க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்சி இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தா 665 டு 675 இருந்தா கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தா 630 டு 640 கட் ஆஃப் மார்க் இருந்தா எம்எம்சி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சிஏ கம்யூனிட்டியா இருக்கும் பட்சத்தில் 620 டு 635 கிடைக்கும். எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தா 520 டு 535 நீட் மார்க் வச்சிருந்தீங்கன்னா எம்எம்சி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் சொல்றேன், நம்ம சேனல் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸ் பிரெடிக்டட் கட் ஆஃபும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எப்படி நீங்க ஈஸியா அணுகலாம், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் ஆயிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து லோ ஃபீஸ்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே படிக்கணும் விருப்பப்படுறீங்க. ஸோ அவங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம், இல்லைனா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்டா நம்ம பார்க்குற மிக முக்கியமான ஒரு கல்லூரி, தமிழ்நாட்டில் செகண்ட் ரேங்கிங்ல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை. இங்கேயும் 250 சீட்ஸ் இருக்கு. எவ்வளோ சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா, எவ்வளோ சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா, 197 சீட்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு, 2023 எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தலாம். லாஸ்ட் இயர் 654 க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் 670 டு 685 இருந்தா கட்டாயமா நீங்க சேஃப் ஜோன். 645 பிசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் மினிமம் ஒரு 15 கட் ஆஃப் மார்க்ங்கிறது கட்டாயம் கூடிரும். அப்படி பார்த்தா 640 டு 675 கிடைக்கும். பிசி முஸ்லிம் 642 லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் 658 டு 672 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி 650 டு 665. எஸ்சி இந்த வருஷம் 585 டு 600 இருந்தா சீட் கிடைக்கும். எஸ்சிஏ வந்து லாஸ்ட் இயர் 550, இந்த வருஷம் 565 டு 580 கிடைக்கும். எஸ்டி லாஸ்ட் இயர் 495, இந்த வருஷம் 510 டு 530 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் நல்ல மார்க் வந்திருக்கான காரணம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்ல எப்படி நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்ற அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் டாக்டிக்ஸையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சனால தமிழ்நாட்டு மாணவர்களும் நல்ல மார்க் நிறைய பேர் இந்த டைம் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் 600க்கு மேல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பே தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு மாணவர்கள் தமிழ்நாட்டில் 600க்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறது. அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிளியர் கட்டா தெரியும் இவ்வளவு தூரம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பேரண்ட்ஸே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தேர்ட் ரேங்கிங்ல 150 சீட்ஸ் இருக்கு. 22 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டா, 128 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா. அந்த 128 சீட்ல 10 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒதுக்கப்படும். மீதி 118 சீட்ஸ் வந்து 92.5% ஆஃப் சீட் அலோகேஷனுக்கு ஒதுக்கப்படும். அதுல 2023ல 641 கட் ஆஃப் கிடைச்சது. இந்த வருஷம் 655 டு 675 சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 2024 பிசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தா 650 டு 670 இருந்தா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். மூணாவதா வந்து பார்த்தோம்னா பிசி முஸ்லீமா இருக்கும் பட்சத்தில் 650 டு 665 சீட் கிடைக்கும். எம்பிசிக்கு 640 டு 660, எஸ்சிக்கு 575 டு 590, எஸ்சிஏக்கு 535 டு 560, எஸ்சிஏக்கு 535 டு 560, எஸ்டிக்கு 515 டு 535க்கு இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், இங்க 200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குங்க. இதுல 30 சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டாக்கும் 170 சீட்ஸ் ஸ்டேட்ஸ் கோட்டாக்கும் வருது. ஸோ இந்த வரிசையில் பார்த்தோம்னா 157 சீட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க. இதுல ஜெனரல் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தோம்னா ஓசி கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் 660க்கு மேலையும் 670க்குள்ளேயும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 640 டு 660 வரைக்கும் இந்த வருஷம் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு தேவைப்படுற கட் ஆஃபா எதிர்பார்க்கப்படுது. பிசி முஸ்லீமா இருந்தா 610 டு 630 கட் ஆஃப் எதிர்பார்க்கப்படுது. எம்பிசிக்கு 630 டு 650, எஸ்சிக்கு 545 டு 565, எஸ்சிஏக்கு 510 டு 540, எஸ்டிக்கு 500 டு 520. மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. ஸோ சீட்ஸ் அலோகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் மதுரையில் இருக்க மெடிக்கல் காலேஜ் நீங்க எய்ம் பண்றீங்கன்னா உங்களோட நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 650 டு 665 இருக்கணும். 665 நீங்க ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்த கிட்டமா பிசி கம்யூனிட்டியா இருந்தா 635 டு 660 கிட்ட இருக்கணும். பிசி முஸ்லீமா இருந்தா 630 டு 650 இருக்கணும். எம்பிசி இருந்தா 625 டு 645 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ இருந்தா 540 டு 555 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ வந்தா 500 டு 525 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ்டி இருந்தா 480 டு 505 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து கட்டமா 6th ரேங்கிங்ல ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜில் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்கு. இங்கேயும் வந்து சீட்ஸ் அலோகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா 7.5 ரிசர்வேஷன், 92.5 ரிசர்வேஷன். 92.5 ரிசர்வேஷன்ல ஓசி கம்யூனிட்டியா இருந்தா 650 டு 665, பிசிக்கு 645 டு 665. இது வந்து இந்த வருஷம் தேவைப்படுற கட் ஆஃப். இது வந்து 2023க்கான கட் ஆஃப்.
பிசி முஸ்லீமுக்கு 645 டு 665, எம்பிசிக்கு 635 டு 656, எஸ்சிக்கு 556 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப், இந்த வருஷம் 566 டு 580, எஸ்சிஏக்கு வந்து 410 டு 460, எஸ்டிக்கு வந்து 460 டு 490. அடுத்ததா 7th ரேங்கிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்ண காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், சென்னையில இருக்கிற ஒரு காலேஜுங்க. இங்கே 100 சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. சீட் அலோகேஷன் மென்ஷன் பண்ணிருக்கேன். 2024 வருஷம் இந்த வருஷம் 640 டு 660 மார்க் வந்து இருந்தா இங்க சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசி கம்யூனிட்டி வந்து 635 டு 655க்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசி முஸ்லீம் வந்து 625 டு 645க்குள்ள கிடைக்கும். எம்பிஎஸ்சி இருந்தா 625 டு 645க்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 40 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். கட்டாயமா அந்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டால வந்து 60 மார்க்ல இருந்து 85 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் கோட்டால அதுல 75% ஆவது இருக்கும். ஏன்னா இங்கேயும் தமிழ்நாட்டுல நிறைய மாணவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ராஜஸ்தான், செகண்ட் பொசிஷன்ல நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடுல நிறைய மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது இதுலயே தெரிய வருது. ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எப்பங்க தெரியும்? ஸ்டேட் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் ஹையஸ்ட் மார்க், யாரெல்லாம் லோயஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு டிசைடிங் ஆர்டர்ல ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணும்போது தான் அக்யூரேட்டா எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்மளால கொடுக்க முடியும். 640 டு 660 இதுல 20 மார்க் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ரேஞ்சே 20 மார்க் ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரிடிக்ஷன்லயே வந்து வராத அளவுக்கு இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கு என்ன, எஸ்சிஏக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 7th ரேங்கிங்ல இருக்கு. அதுக்கு அடுத்த 8th ரேங்கிங்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இதுவும் மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ்ல எடுத்திருக்காங்க. இங்க அடுத்த லெவல்ல ஓசி கம்யூனிட்டிக்கு 2024 640 டு 60, 635 டு 655, 625 டு 645, எம்பிசிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, எஸ்சிஏக்கு என்ன, எஸ்டிக்கு என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா 9th ரேங்கிங்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர். அதாவது இஎஸ்ஐசி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 2 இஎஸ்ஐசி தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கேகே நகர்ல இருக்கு, அங்க 1 லட்ச ரூபா வந்து ஃபீஸ், அது வந்து செமி கவர்மெண்ட். ஆனா இது வந்து பார்த்தோம்னா அந்த 1 லட்ச ரூபா ஃபீஸ் கிடையாது. நார்மலா வந்து 18,073 ரூபா என்னமோ வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் மட்டும் தான் இங்க வாங்குறாங்க, அதுக்கு மேல இங்க கிடையாது. அதே மாதிரி அந்த இஎஸ்ஐ கேகே நகர்ல இருக்க காலேஜுக்கு 1 இயர் பாண்ட், நீங்க அங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த அவங்க சொல்ற மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் ஒர்க் பண்ணணும். ஆனா இங்க அந்த மாதிரி பாண்ட்லாம் கிடையாது. ஸோ இங்க ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு நார்மலான ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த பாண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ் தான். பட் இஎஸ்ஐசி கீழே வருது. இங்க வந்து பார்த்தோம்னா 640 டு 660 இந்த வருஷம் தேவைப்படும். பிசியா இருந்தால் 630 டு 650 தேவைப்படும். பிசிஎம் இருந்தால் 630 டு 650, எம்பிசியா இருந்தால் 620 டு 635, எஸ்சியா இருந்தால் என்ன, எஸ்சிஏக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே இருக்குன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன். இந்த நான் சொன்ன கட் ஆஃப்ல ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், இது சேலத்துல இருக்க ஒரு நல்ல காலேஜா பார்க்கப்படுது. இங்கேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ப்ரிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் 617, ஆனா இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் 632 டு 655 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 650க்கு மேல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது கம்மியா தெரியுது. ஆனா 650க்கு கீழே போக போக நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீஜியன்ல இந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, 650க்கு மேலே 650 டு 600, அதாவது 700க்குள்ளன்னு பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் ரைஸுங்கிறது ஒரு 20 டு 25 மார்க் இருக்கலாம்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது வந்து வரது குறைந்தபட்சமாக இருக்கும். ஆனால் இதுவே 600 டு 650 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா குறைந்தபட்சமாக மினிமமாகவே 30 டு 35 வந்து ஸ்டார்டிங் ரைஸாகவே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இந்த ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக தெரிய வருது. அப்படி பார்த்தோம்னா 617 லாஸ்ட் இயர் க்ளோசிங், இந்த வருஷம் மினிமமாகவே 630 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலம் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிட்டமா மேக்ஸிமம் கட் ஆஃப் க்ளோசிங்னா 655 வரக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் 630 டு 650 வர வாய்ப்பு இருக்கு. பிசிஎம்க்கு என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வந்து எஸ்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து பிசி மாதிரி தான் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இதுதான் தமிழ்நாட்டோட டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஒரு 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் லாஸ்ட் இயர் என்ன க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ நீங்க வந்து 10th காலேஜில் சேரணும்னா நீங்க 630க்கு மேலே நீங்க மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிடிக்ஷன்.
இதே 9th ரேங்கிங்ல இருக்கிற காலேஜ்னா 640க்கு மேல இருக்கணும். 630 மார்க்குக்கு மேல நீட்ல ஸ்கோர் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து டாப் 10ல கவர்மெண்ட் காலேஜ்ல கட்டாயமா நீங்க உள்ள போயிடலாம். டாப் 10 விடுங்க, எப்படியும் ஒரு டாப் உங்களுக்கு தெரியும் ஒரு 25 or 30 காலேஜ்க்குள்ள உள்ள போயிடலாம். இனிமே இந்த மீதி 26 கல்லூரிகள்ல என்ன கட் ஆஃப்ல இந்த வருஷம் க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்கணும்னா ஒரு ஓசி கம்யூனிட்டி மாணவனாக இருக்கும் பட்சத்துல 615க்கு மேல கட்டாயமா தேவைப்படும் அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. இது வந்து ஓப்பனாகவே யாருனாலும் சொல்ல முடிகிற மாதிரி இந்த வருஷம் நீட் ரிசல்ட்டுங்கிறது வந்திருக்கு. அது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தொடர்ந்து பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. பிரைவேட் காலேஜஸ் என்ன கதை, அதாவது கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஓகே, இப்போ பிரைவேட்ல இன்னுமே கம்மியாகுங்களா, பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாதே, யாரும் அதிகமாக எடுக்க மாட்டாங்களே, ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமே நினைச்சீங்கன்னா பிரைவேட் காலேஜ் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட்ல இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. பிகாஸ் அதை மாணவர்கள் கம்மியாக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 10-15 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகியிருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எடுத்தோம்னா 7 to 10 தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5 கட் ஆஃப் மார்க்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் இன்க்ரீஸ்லேயே டிஃபரன்ஸுங்கிறது தெரிய வருது. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு அனாலிசிஸும் இன்டெப்த்தாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்க, இன்னுமே என்ன தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே கவர்மெண்ட் காலேஜில் 40 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிரைவேட்ல 40 இன்க்ரீஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பிரைவேட் காலேஜில் ஒரு 30 கூட இருக்கலாம், 20 கூட இருக்கலாம், 15 கூட இருக்கலாம். ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இன்னுமே மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ யாருமே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம், தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க. இன்னும் டீடைல் அனாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து வீடியோஸாக வரும். இனிமே கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், ஆன்லைனில் எப்படி அட்டன் பண்ணலாம், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் ஆகிட்டு தொடர்ந்து நம்ம போகிற வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. மேற்கொண்டு நான் வேறு ஏதாவது பற்றி பேசணும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். Bye.